வணக்கம் மகளே. அதிமுக, பாஜக, தாவேகா கூட்டணி வந்தாலும் திமுகவிற்கு தான் வெற்றி. சர்வேயை பார்த்து நடிகர் விஜய் எடுத்த முடிவு. இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதிமுக, பாஜக, தாவேகா இடையே கூட்டணி வந்தாலும் அது விஜய்க்கு சாதகமாக இருக்காது. ஆளும் திமுகவிற்கு சாதகமாக இருக்கும் என்று வெளியான சர்வே ஒன்று தமிழக வெற்றி கழக தரப்பை யோசிக்க வைத்துள்ளதாம். என்டிஏ கூட்டணியில் இணையலாமா அல்லது அதிமுகவுடன் மட்டும் தனியாக கூட்டணி வைக்கலாமா என்று நடிகர் விஜய் தீவிர ஆலோசனை செய்து வருகிறாராம். விஜய் அதிமுக இடையே கூட்டணி அமைவதற்கான சாதகமான சூழல் ஏற்பட்டு உள்ளது. அதிமுக கூட்டணியில் தாவேகா இணைய உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சூசகமாக பேசியுள்ளார். குமாரபாளையம் தேர்தல் பரப்புரையில் அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமைப்போம் என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினார். அப்போது கூட்டத்துக்கு நடுவே சிலர் தாவேகா கொடியை உயர்த்தி உற்சாகமாக கோஷமிட்டனர். அப்போது கொடி பறக்குது, கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போடப்பட்டு விட்டது ஸ்டாலின் அவர்களே, இந்த ஆரவாரம் உங்கள் செவியை துளைக்கும் என கூறினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஏற்கனவே எடப்பாடி கே பழனிசாமி தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜயுடன் தொலைபேசியில் உரையாடியிருக்காங்க. இந்த உரையாடலில் பல முக்கியமான விஷயங்களும் பேசப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த நிலையில தான் அதிமுக, பாஜக, தாவேகா இடையே கூட்டணி வந்தாலும் அது விஜய்க்கு சாதகமாக இருக்காது என்றும் ஆளும் திமுகவிற்கு சாதகமாக இருக்கும் என்றும் வெளியான சர்வே ஒன்று தமிழக வெற்றி கழக தரப்பை யோசிக்க வைத்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. என்டிஏ கூட்டணியில் இணையலாமா அல்லது அதிமுகவுடன் மட்டும் தனியாக கூட்டணி வைக்கலாம் என்று தி பிரிண்ட் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள இந்த செய்தியில் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிட்டால் 23% வாக்குகளை பெறும் என திமுக தரப்பு நடத்திய உட்கட்சி சர்வே கணித்துள்ளது. இந்த ஆய்வின்படி தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றி கழகத்திற்கு வலுவான ஆதரவு இருப்பதும் திமுகவுக்கு ஒரு முக்கிய போட்டியாளராக அந்த கட்சி மாறக்கூடும் என்பதும் தெரிய வந்துள்ளது. 2.91 லட்சம் வாக்காளர்களிடம் நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு சராசரியாக 1245 மாதிரிகள் சேர்க்கப்பட்டுள்ளன. பாஜக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம் இணைந்து 35% வாக்குகளை பெற்றாலும் அதிமுகவில் உள்ள உட்கட்சி பூசல்கள் மற்றும் பாஜகவின் சித்தாந்தத்தை தமிழக வாக்காளர்கள் எதிர்க்கும் போக்கு ஆகியவை இக்கூட்டணியின் வளர்ச்சியை தடுக்கலாம் என்று சர்வே கூறுகிறது. தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிடும் சூழ்நிலையில் திமுகவின் வாக்கு சதவீதம் 45 குறையலாம். அதிமுக, பாஜக கூட்டணி 25% வாக்குகளையும் விஜயின் கட்சி 23% வாக்குகளையும் பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் சீமானின் நம் தமிழர் கட்சியின் ஆதரவு 5% குறையக்கூடும் என ஆய்வுகளின் முடிவுகள் தெரிவிக்கின்றன. இதனால் பாஜகவில் என்டிஏ கூட்டணியில் இணையலாமா அல்லது பாஜக அல்லாத அதிமுக கூட்டணியில் இணையலாமா என்று நடிகர் விஜய் யோசித்து வருகிறார் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து நிற்கும். தேங்க்யூ.